Hey guys, welcome to Cinematics. ஹீரோயின் அனிகா மேத்யூ தாமஸ் அண்ட் தனுஷோட நெஃப்யூவான பவிஷ் டீபட் ஆக்டிங்ல தனுஷோட ரைட்டிங், டைரக்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன்ல உருவான நீ மூவி ரிவ்யூ தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். இதோட பட்ஜெட் 15 crores அண்ட் ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours and 11 minutes. நீக் படத்தோட ஸ்டோரி சினாப்சிஸ் பார்த்துருவோம் வாங்க. ஹீரோ பவிஷ் ஒரு ஷெஃபா இருக்காருங்க. ஹீரோயின் அனிகா ஒரு ஃபுட்டியை காமிக்கப்படுறாங்க. இதுக்கு மேல ரீசன் வேணுமா நான் இவங்க லவ் பண்ணேன். இப்போ அனிகா ஃபேமிலி இஷ்யூஸ்னால இவங்க லவ் பிரேக்கப் ஆயிடுதுங்க. இப்படியே ஒரு 1 year போகுது. பவிஷ்னால இந்த பிரேக்கப்ல இருந்து வெளியே வரவே முடியல. ஸோ ஹீரோ பேரண்ட்ஸ் இவனுக்கு கல்யாணம் பண்ணாதான் சரி வரும்னு ஒரு பொண்ணை பார்க்குறாங்க. அந்த பொண்ணு தாங்க பிரியா வாரியர். இந்த டைம்ல தான் அனிகா மேரேஜ் இன்விடேஷனும் ஹீரோ வீட்டுக்கு வருது. இதை தெரிஞ்சுக்கிட்ட பிரியா வாரியர், நீ அனிகா மேரேஜ் அட்டன் பண்ணிட்டு வா, அப்பதான் உன் மைண்டு கிளியர் ஆகும்னு மேரேஜ்க்கு அனுப்பி விடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணாரு, அனிகா மனசு மாறினாங்களா இல்லையான்றது தாங்க இந்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தனுஷ் இதை ஒரு யூஷுவல் லவ் ஸ்டோரியா தாங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஸ்க்ரீன் பிளேல ஏதாவது இம்ப்ரெஸ் பண்ணாங்களான்னு பார்த்தா அதுவும் டிசப்பாயின்மெண்ட் தாங்க. மூவி டியூரேஷன் கம்மியாக இருந்தாலும் நிறைய இடங்கள்ல ஸ்லோவாக தான் போகுது. பர்டிகுலராக ஃபர்ஸ்ட் ஆஃப் நிறைய இடங்கள்ல லேக் ஆக தாங்க செய்யுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு லென்த்தி ஃபீலும் கொடுக்க செய்யுது. செகண்ட் ஆஃப் ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் கம்பேர் பண்ணும்போது. ஒரு லவ் மூவியாக இருந்தாலும் லவ் போர்ஷன்ஸ் எல்லாம் பெருசாக இல்லாத மாதிரி தாங்க இருக்கு. அண்ட் கேரக்டர்ஸோட நமக்கு ஒரு எமோஷனல் கனெக்டும் கூட கொடுக்க மிஸ் பண்ணிட்டாங்க. நீ யார் கூட சேர்ந்தா எனக்கு என்னன்ற ஃபீல் தாங்க இருந்துச்சு படம் ஃபுல்லாவே. தனுஷ்ட இருந்து இப்படி ஒரு படம் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. பவிஷோட டீபட் ஆக்டிங்ல அவர் கேரக்டரை டீசெண்டாவே பண்ணியிருந்தாருங்க. நிறைய இடங்கள்ல தனுஷோட மேனரிசம் அண்ட் வாய்ஸ் தாங்க தெரிஞ்சது. ஒருவேளை தனுஷ் டப்பிங் கொடுத்துருக்காரோ அப்படின்ற தாட் கூட வந்துச்சுங்க இடையில. ஏன்னா அவ்வளோ சிமிலரா இருக்கு தனுஷ் அண்ட் பவிஷோட வாய்ஸ். அனிகாவை சைல்டு ஆர்டிஸ்டாவே பார்த்து பழகினதால இதுல ஒரு ஹீரோயினா அவங்களை இமேஜின் பண்ணவே முடியலங்க. மேரேஜ் போர்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சைல்டு மேரேஜ் பார்க்குற ஃபீல் தாங்க இருந்துச்சு. சில இடங்கள்ல எமோஷனல் சீன்ஸ்லாம் ஓவர்டூ பண்ண மாதிரியும் இருந்துச்சு. மற்றபடி இவங்க ஆக்டிங் ஓகே தான். அடுத்து மேத்யூ தாமஸ் ஹீரோக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாகவும் நமக்கெல்லாம் காமெடியனாகவும் வந்து நிறைய இடங்களை சிரிக்க வைக்கிறாரு. இவருமே 2-3 சீன்ஸ் ஓவர் ஆக்ட் பண்ண ஃபீல் தாங்க கொடுத்துச்சு. சரத்குமார் ஸ்ட்ரிக்டான அப்பாவா அவரோட ஆக்டிங்கை சிறப்பாகவே வெளிப்படுத்தினாரு. இது ஒரு எலைட் லவ் ஸ்டோரின்றதால கான்வர்சேஷன்ஸ்லாம் நிறைய இங்கிலீஷ்ல தாங்க இருக்கும். இதுவுமே படத்துக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். இந்த கான்வர்சேஷன்ஸ்லாம் சில இடங்கள்ல நேச்சுரலா இருந்தாலும் சில சீன்ஸ்ல ஆர்டிஃபிஷியல் ஃபீலை தாங்க கொடுத்துச்சு. மற்றபடி சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸுமே நிறைய இடங்கள்ல 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 500 ரூபாய்க்கு நடிக்கிற ஏடா அப்படின்ற ஃபீல் தான் இருந்துச்சு. ஜிவி பிரகாஷோட சவுண்ட் ட்ராக் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாவே அமைஞ்சிருக்குங்க. இவர் பிஜிஎம்ல சீன்ஸ்க்கு எங்கேஜிங்கா கொண்டு வர முடியலனாலும் சாங்ஸ் அண்ட் விஷுவல்ஸ் மூலியமா ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுத்துட்டே இருந்தாரு. டிஓபி லியோன் பிரிட்டோவாக்ல விஷுவல்ஸ்லாம் ஒரு ரிச் அண்ட் எலைட் லுக்ல இருக்கு. ஒரு மாதிரி ஹை கிளாஸ் லுக்லயே படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. பிரசன்னா கட்ஸ் எல்லாம் டீசெண்டாவே பண்ணியிருக்காருங்க. பட் இன்னுமே கிறிஸ்பா கொடுத்துருக்கலாம். படத்தை ஸ்லோவா ஆக்குற மாதிரி நிறைய சீன்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்ல பார்த்தீங்கன்னா பவிஷ் பெர்ஃபார்மன்ஸ், ஜிவி மியூசிக்கல், மேத்யூவோட ஹியூமர் அண்ட் லியோனோட ஹை கிளாஸ் ப்ரெசன்டேஷன். நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா யூஷுவலான ஸ்டோரி, ஃப்ளாட்டான ஸ்க்ரீன் பிளே, லெஸ் எங்கேஜிங் சீன்ஸ், ஓவர் ஆக்டிங் ஆஃப் ஆக்டர்ஸ் அண்ட் நோ எமோஷனல் கனெக்ட், இதெல்லாம் தாங்க. ஸோ இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட் கோ அண்ட் வாட்ச் த லெஸ் ரொமான்டிக் நீக். Cinematics rating for this movie is 6.5 out of 10. Thank you guys.